السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء. وقال أيضا: سيد القوم خادم. صدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், வலிமாறுகள், இங்கே குழும்பி இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்திற்கு உலமாக்களுக்கு குறிப்பாக தேவைப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலமாக்கள் என்பவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. மாறாக அவருடைய வாழ்க்கையும் அவருடைய இல்மும் இந்த உலகத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த இல்மும் இந்த பொறுப்பும் நம்மிடத்தில் வரவில்லை. மாறாக நபிமார்கள் மூலியமாக அல்லாஹ் தஆலா இந்த இல்மையும் இந்த பொறுப்பையும் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆனால்தான் உலமாக்கள் என்பவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் என்று எல்லோரும் மனதிலும் அல்லாஹ் தஆலா போட்டு விட்டான். ஏனென்று சொன்னால், உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிஸ் என்று நபிமொழி இருக்கிறது. அந்த நபிமொழி இணங்க அல்லாஹ் தஆலா மற்ற மனிதர்கள் மீது, இந்த உலமாக்கள் மீது கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா புகட்டி விட்டான். ஏனென்று சொன்னால், இந்த கண்ணியம் என்பது நீங்களும் நானும் போடுவதல்ல, மாறாக அல்லாஹ் தஆலா போடக்கூடிய ஒரு கண்ணியமாக இருக்கிறது. முதல்ல இமாம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, இமாம் என்றால் முன்னாலே நிற்கக்கூடியவர். ஒரு பள்ளிவாசலிலே முன்னால் நின்று அவர் தொழு வைக்கக்கூடியவர் மட்டுமல்ல, மாறாக அந்த சமூகத்தையே கட்டு காட்டி பாதுகாக்கக்கூடியவர். இந்த காலத்தில் எல்லாம் இமாம்கள் என்ன தவறுகள் செய்கிறார் என்று சொன்னால், வெறும் இமாமத் மட்டும்தான் என்று நடத்துகிறார்கள். ஆனால் அந்த இமாமத் பொறுப்பு என்பது அந்த சமூகத்தை குறிக்கிறது. அதை சாதாரணமாக கடந்து செல்கிறார்கள். இதனால் தான் உலமாக்கள் மீது சர்ச்சை வருகிறது, ஏகப்பட்ட சர்ச்சைகள் வருகிறது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. உலமா இமாம் என்பவர்கள் ஒரு கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அல்லாஹ் நபிமொழி இருக்கிறது, சய்யிதுல் கௌமி ஹாதிமு. ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் அந்த கூட்டத்திற்கு ஹிதுமத் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இமாம் என்பது தொழுகை வைக்க மட்டும் கூடாது, மாறாக அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் கண்டறிந்து அதற்கு என்னெல்லாம் தீர்வு இருக்கிறதோ அது அத்தனைக்கும் அந்த இமாம் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இமாம் என்பவர் தான் அந்த ஊரினுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறார். நாம் எல்லாம் நினைத்துப்போம்,
நாட்டாமை இருக்கிறார்கள், பஞ்சாயத்துமாரர் இருக்கிறார்கள். ஆனால் இவருக்கெல்லாம் குர்ஆனுடைய சட்டமும் ஹதீஸினுடைய சட்டமும் அவர்களுக்கு தெரியாது. கடைசியில எங்க வந்து நிற்பார்கள் என்று சொன்னால் இமாம்கள் இடத்தில் தான் வந்து நிற்பார்கள். ஹஸரத்துக்கு என்ன சட்டம் என்று கேட்பார்கள். இதற்கு தான் தகுதி இருக்க வேண்டும். நாம் ஓதுற காலத்திலே நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக அறிந்து இந்த சட்டத்திற்கு இதுதான் ஜவாப் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் எப்படி என்றாலும் இருப்பார்கள், கேலி செய்யக்கூடியவரும் இருப்பார்கள், மற்றும் கேள்வி கேட்டு அவர்கள் எப்படியெல்லாம் நீ இமாம் பதில் சொல்கிறார் என்ற நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இதற்கு தான் இமாம் என்ற பொருள். வெறும் முசல்லாவில் நின்று தொழு வைப்பது மட்டுமல்ல, மாறாக அந்த ஊருடைய தலைவர்களுக்கு, அந்த ஊருடைய மக்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த இமாம் என்பவர்கள் தான் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு ஒவ்வொரு இல்முகளையும் கற்கும் பொழுது சாதாரணமாக நாம் கற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அதை எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்தார்கள், எப்படியெல்லாம் உலமாக்கள் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த ஹுக்குமை சொல்கிறார்கள் என்றெல்லாம் கஷ்டப்பட்டது பின்னாடிதான் ஒரு முஸல்லாவிலே போய் இமாமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்களை அனுப்பினான். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு தலைவரை அனுப்பி இந்த கூட்டத்தை இப்படிதான் நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். அதன்படி ஒவ்வொரு நபிமார்களும் சரி, ஒவ்வொரு தலைவரும் சரி, அதன் பிரகாரம் வழி நடத்தினார்கள். ஏனென்று சொன்னால் நபிமார்கள் பல கஷ்டப்பட்டார்கள். ஒன்னல்ல இரண்டல்ல, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பும் பொழுது பல சிரமங்கள் பட்டார்கள். அதனால்தான் இன்றும் நாம் புகழுகிறோம் ஒவ்வொரு நபிமார்களையும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்திற்கே தலைவராக அனுப்பி இந்த கூட்டத்தை நீங்கள் வழிநடத்துங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்து கொடுத்தான். அதை சரியாக செய்தார்கள். அதனால் தான் இன்று வரை நாம் புகழ்ந்துகிறோம். ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நபிமார்களையும் இன்று வரை நாம் புகழுகிற காரணம் என்ன? அவர்கள் கொடுத்த பொறுப்பை சரியாக செய்தார்கள். உதாரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தினிடத்தில் நுபுவத்தை எட்டி வைக்கிறார்கள், தன்னுடைய தீனை எட்டி வைக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தினுடைய மக்கள் கேட்கவில்லை. சொல்லி சொல்லி பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹு, ஒரு கூட்டத்துடைய தலைவர் அந்த கூட்டத்திற்கு உதவி ஹாதிமாக இருக்க வேண்டும். இதைதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமா எத்தி வைத்து தன்னுடைய நுபுவத்தை கொஞ்சம் கொஞ்சமா எத்தி வைக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தினுடைய நபர்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான், நீங்கள் கப்பல் செய்யுங்கள், பிறகு அந்த கப்பலை நாம் அழைத்து செல்வோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அவர்கள் பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மட்டும் தப்பித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மட்டும் தப்பித்து அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக ஆக்கினார். ஏனென்று சொன்னால் அவருடைய தலைவரை பின்பற்றினார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் இருக்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்களை ஜெய் சேனர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் அவருடைய தலைவரை பின்பற்றினால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஒரு இமாமுக்கு தகுதி என்பது என்று சொன்னால் சாதாரணமாக நாம் தகுதியாக முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் அடிப்படை விஷயத்திலிருந்து கத்து மேலே வந்தது பிறகுதான் ஒரு பொறுப்பை நாம் எப்படியெல்லாம் தகுதி, ஒரு பொருளை நாம் எப்படியெல்லாம் நிர்ணயிக்க வேண்டும், ஒரு பொருளில் ஒரு சட்டத்தை எப்படியெல்லாம் நாம் நிர்ணயிக்க வேண்டும், பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று வந்தது பின்னால் தான் அதனுடைய தகுதி தரம் எல்லாம் தெரியும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதாரணமாக நுபுவத்து கொடுக்கப்படவில்லை. அவர்கள் சிறுபிராயத்திலிருந்து அவர்கள் நுபுவத்து கொடுத்த பிறகு அவர்கள் வஃபாத்தாக வரைக்கும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய தகுதியை கொடுத்தான். தகுதி மட்டும் கொடுக்கவில்லை, அவரை இந்த உலகத்திலே தலைவராக ஆக்கிவிட்டான். ஏனென்று சொன்னால் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பினுடைய
செயல், ஒரு பொறுப்பினுடைய ஒரு முக்கியத்துவம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நாம் கற்கக்குள்ளேயே நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட இல்மையும் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா சீரும் சிறப்புமாக நடத்தி தருவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு நல்ல புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.